ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 எடுத்துக்காட்டு 5 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஆசிரியர் மேலே குறிப்பிட்ட அதே சூழ்நிலையை ரவி, அருண் ஆகிய 2 மாணவர்களுக்கு அளித்து அவற்றிற்கான தீர்வினை கண்டுபிடிக்குமாறு கூறினார். ரவி மற்றும் அருண் ஆகியவர் 1/2 + 1/4க்கான விடையை பின்வருமாறு கண்டுபிடித்தனர். அதாவது என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னா, முதல்ல ஒருத்தர் 1/2 லிட்டர் பால் வாங்குறாரு, அதுக்கடுத்தது 1/4 லிட்டர் பால் வாங்குறாரு. அப்ப மொத்தம் அவரு எவ்வளவு பால் வாங்கியிருப்பாரு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரவி ஒரு கால்குலேஷன் போடுறேன், அருண் ஒரு கால்குலேஷன் போடுறேன். 2 பேரும் எப்படி கால்குலேட் பண்றாங்க, இதுல எது சரின்னு நம்ம பார்க்க போறோம். ரவியின் கூற்று அருணின் தீர்வு. இந்த 1/2 1/4 கூட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது 2 பகுதிகளையும் ஒரே மாதிரி மாற்றும். அப்போ மாற்றும் பொழுது இதுக்கு சமான பின்னங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2,4 மீச்சிமா நம்ம கண்டுபிடிக்கணும். மீச்சிமா 4 தான். ஸோ அந்த 1/2க்கு 4 வர்ற மாதிரி பகுதியை மாற்றணுங்கையில் 2ஆல் பெருக்கணும். ஏற்கனவே இங்கே 1/4 தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்போ 2/4 + 1/4. ரவி என்ன செஞ்சிடறான் அப்படின்னா, பகுதியையும் கூட்டி தொகுதியையும் கூட்டி போட்டுறான். 4 4 8 2 1 3ன்னு போட்டுறான். இங்கே அருண் பார்ப்போம். இதுக்கும் அதே போலதான் மீச்சிமா 4 அப்படிங்கல இதனுடைய இது பண்ணும் பொழுது 1/2 இன்ட்டு சமான பின்னமா மாற்றணும்னா 2/4. இங்கே ஏற்கனவே 1/4 இருக்கு. ஸோ 1/4 + 2/4 கூட்டையில பகுதியை ஒரே பகுதியா வச்சுக்கிட்டு தொகுதியை மட்டும்தான் கூட்டணும். அப்ப இவன் சொல்றான் 3/4 லிட்டர் பால் வாங்கினா, இவன் சொல்றான் 3/8 லிட்டர் பால் வாங்கினா. இது தவறானது. ரவியின் தீர்வு 1/2 + 1/4 = 3/8 என்பது தவறு. அருணின் தீர்வு 3/4 என்பது சரி. ஏன் அப்படின்னா, பகுதி ஒரே பகுதியா இருந்துட்டா தொகுதியை மட்டும் கூட்டினா போதும். கூட்டலோ கழித்தலோ பகுதி ஒரே பகுதியை ஆக்கிட்டு மேல இருக்க தொகுதியை மட்டும் கூட்டவோ கழிக்கவோ செஞ்சா போதும், கீழே இருக்க பகுதியை கூட்டக்கூடாது. அப்ப இவர் செஞ்சது தவறு, இதுதான் சரின்னு சொல்லி. ஓகேவா?